This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை கோவளம் அருகே ரூபாய் 100 கோடியில் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா அமைக்கப்பட உள்ள நிலையில் சென்னை மக்களுக்கு கிழக்கு கடற்கரை சாலை மற்றொரு சுற்றுலா தளம் தயாராக உள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழக சுற்றுலாத்துறை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை வாரந்தோறும் குழந்தைகள் ஷாப்பிங் மால்கள், பூங்காக்கள், தியேட்டர்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், செம்மொழி பூங்கா, சேட்பட் ஈகோ பார்க், கடற்கரை, கோவில்கள், சிறிய விளையாட்டு ஜான்கள் என அழைத்து செல்வது உண்டு. இதை விட்டால் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் கடற்கரை, முட்டுக்காடு, மகாபலிபுரம், சாய்பாபா கோவில் உள்ளிட்ட இடங்களும் உள்ளன. போன இடங்களுக்கே போய் குழந்தைகளுக்கு சலிப்பு தட்டிவிட்டது. இந்நிலையில் ஈசிஆரில் தற்போது மற்றொரு சுற்றுலா தலம் சென்னை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஈசிஆரில் கோவளத்திற்கு அருகே நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எனப்படும் ஒரு பூங்காவை தமிழக சுற்றுலாத்துறை அமைக்கப் போகிறது. இதன் மொத்த பரப்பளவு 223 ஏக்கர்கள் ஆகும். இந்த பூங்கா கட்ட ரூபாய் 100 கோடி செலவு செய்யப்படுகிறது. பூங்காவானது திறக்கப்பட்டால் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். 6 நுழைவு வாயில்களுடன் 2 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுபோல் 2 ஸ்டார் ஹோட்டல்கள் வர உள்ளன. இந்த பூங்காவில் தலா 1920 கார்களும் பைக்குகளும் என மொத்தம் 4000 வாகனங்களை நிறுத்தலாம். சமூக நிகழ்வுகளை நடத்துவதற்கான அரங்கங்கள், நடைபாதைகள், படகு சவாரி, திறந்தவெளி திரையரங்கங்கள் உள்ளிட்டவை அமைய உள்ளன. இங்கு சோலைவனம், விஹாரம், மைதானம் ஆகிய 3 பகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. அதாவது சோலைவனத்தில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும் கோவில்கள், சிலைகள் உள்ளிட்டவைகளின் மினியேச்சர்கள் அமைக்கப்படுகின்றன. அதுபோல் இசைப்பூங்கா, கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கான அரங்கம், கைவேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட பொருட்களின் அரங்கம் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும். அதுபோல் விஹாரம் என்பது முழுக்க குழந்தைகள் விளையாட்டு மைதானம், கிரகங்களின் தோட்டம், பூந்தோட்டம் உள்ளிட்டவை உள்ளன. இதுபோல் மைதானம் என்ற இடத்திற்கு 13 ஏக்கர் பகுதியை கொண்டது. இங்கே 25,000 பேர் வரை கூடும் அளவு விசாலமானது. வாலிபால், டென்னிஸ், கூடைப்பந்து விளையாட்டுகளை விளையாடலாம். கடற்கரைக்கு செல்ல 2 சாலைகளும் கடை தெருவுகளாக அமைகின்றது. இந்த பூங்கா அமைவதற்கு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு நிலங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு முதல் தொடங்கும் என தெரிவிக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.